இப்போ பொதுவாக வந்து ஆவாரம் பூ வந்து வெளி அழகுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து உடல் வலிமையாகிறதுக்கும் சரி, நோய்கள் தீர்றதுக்குமே ஆவாரை வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று, நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ தோணுது, பொதுவாக அந்த வாழை மரம் தான் வந்து எல்லா பகுதியுமே பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆவாரம் பூவுமே அதே மாதிரி தான் எல்லா பகுதியுமே பயன்படுத்தலாம்னு சொல்லி. இப்போ எல்லா பகுதியிலும் பயன்படுத்துறதுக்கு பேர்லாம் வந்து கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. கற்பக விருட்சம்னா எல்லாமே. இப்போ தென்னை மரம் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. வாழையை நம்ம புல் இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சத்துக்கு ஈக்குவலானு சொல்லுவாங்க. இது வந்து முழுவதுமாக பயன்படுத்துறது நீங்கள் சொன்னீங்க. உடல் உரமாக்கினா டானிக்னுவோம். ஒரு மூலிகையில் டானிக் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உரமாட்டுறது. நம்ம ஊரில் புதுசாக ஒருத்தவங்க திருமணம் பண்ணாங்கன்னா என்ன குவளையில் தண்ணீர் கொடுக்குறாங்க, பால்லாம் கொடுக்குறாங்க? வெள்ளி குவளையில், வெள்ளி செம்பில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா வெள்ளி வந்து கூலட்டு. அதனால தான் நம்ம மிஞ்சியெல்லாம் வெள்ளியில் போடுறாங்க. அந்த உடல் சூடை தணிக்கிறது, அது வந்து உரத்தை அதிகரிக்கிறது, இளமையை மீண்டும் பூக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் டானிக்ன்றோம். இந்த குளிர்ச்சி உண்டாக்கியில் பெஸ்ட் டானிக் வந்து ஆவாரை. ஓகே, இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த கேசியா ஆரிக்குலாட்டானக்கூடும் இந்த ஆவாரம் பூவோட பயன்பாடு நமக்கு மலைகளில் மட்டும் கிடையாது. இந்த மூலிகை பாருங்கள், சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்ம இயல்பான நிலத்தில் நம்ம வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மூலிகை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இதுக்கு மேலே இதை சின்ன குழந்தைங்களுக்குலாம் எப்படி கொடுக்கலான்னு ஒரு இது இருக்குது. நம்ம நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்மளோட மருத்துவமனைகள்லாம் பயன்படுத்தலாம். இதுக்கு பேர் ஆவாரை குல்கந்து. குல்கந்துன்னா எதை போட்டு செய்வாங்க? ரோஜா பூ போட்டு. ஆமாம், ரோஜா பூ போட்டு அது ரோஜா குல்கந்து கம்ப்ளீட்டாக. அப்போ இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரு 100 கிராம் அப்படின்னு சொன்னால் 100 கிராம் அளவுக்கான 100 கிராம்னா ஒரு கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன். இதோட பூவோட இதழ்களை இந்த மகரந்த இலைகள் இதெல்லாம் எடுத்துடணும். ஒன்லி இதழ்களை மட்டும் எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு வெயிலில் போடாமல் நிழல் காய்ச்சல் பண்ணிவிட்டு அதற்கு ஈடுனே 2 பங்கு வந்து நாட்டு சர்க்கரை, அதே போல் கொஞ்சம் தேன், இதை கலந்து கண்ணாடி பாத்திரத்தில், அது வந்து இதில் இல்லை, ஈய பாத்திரத்துலையோ பிளாஸ்டிக்லையோ இல்லை, கண்ணாடி பாத்திரத்தில் வச்சு நம்ம அதை 2ஐயும் கொதிக்க வச்சு அந்த கண்ணாடி பாத்திரத்தில் புட்டியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இளமையை மீண்டும் பூக்க வைக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான குல்கந்து. இது குழந்தைகளுக்கான டானிக். கண்டிப்பாக.